Hello students, differentials and partial derivatives அதிலிருந்து நம்ம exercise 8.7 பார்க்கறதுக்கு முன்னாடி ஆய்லர் ரூல் ஆன் homogeneous function பார்க்க போகிறோம். given ஒரு ஃபங்க்ஷன் ஏன்ற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க in terms of x and yல ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் in terms of x வேரியபிள் அண்ட் y வேரியபிள் யூஸ் பண்ண ஃபங்க்ஷனாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இருக்குது வித் டிகிரி p. ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னங்க மிஸ் அப்படின்னு கேட்பீங்க. ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இருக்குது. இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யில் ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் நான் கன்சிடர் பண்ணுறேன். இதில் எக்ஸோட சம் கான்ஸ்டன்ட் நான் மல்டிப்ளை பண்ணிட்டு ஆன்சர் சொல்கிறேன். இட் இஸ் டி எக்ஸ் கமா டி ஒய், டிஎக்ஸ் கமா டிஒய்ன்ற டூ வேல்யூவை நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த வேல்யூவை எக்ஸ் அண்ட் ஒய்க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. தட் இஸ் ரெண்டு டேர்ம்லேயுமே டி ஸ்கொயர் காமன், டி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைக்கும். டி ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு இருக்கும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது என்ன டேர்ம்? எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அந்த கான்ஸ்டன்ட்டோட அது பவரில் எவ்வளோ வேல்யூ வேணாலும் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். இன்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண கிவன் கொடுத்துருந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யே கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்கிற ஃபங்க்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஹோமோஜினிக் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இதோட டிகிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த வேரியபிளுக்கு பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் கிவன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனோட டிகிரின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதில் எக்ஸ் கமா ஒய்க்கு பதிலாக எக்ஸ் வேல்யூ டிஎக்ஸ் ஒய் வேல்யூ டிஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரும்போது டி பவர் என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம், டி பவர் இன்ட்டு கிவன் ஃபங்க்ஷனு நம்மளுக்கு ஆன்சராக கிடச்சிது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷனோட டிகிரி பார்க்கும்போது இந்த வேரியபிளோட பவர் என்ன கிடச்சிருக்கோ அதுதான் நம்ம அந்த கிவன் ஈக்குவேஷனோட கிவன் ஃபங்க்ஷனோட டிகிரின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம போடும்போது ஆய்லர் ஃபார்முலா எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு x partially differentiate with respect to x and partially differentiate with respect to y ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூவை எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இந்த வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அந்த வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண டிகிரி வித் டிகிரி 2 இருக்குது இல்லையா, அந்த டிஎக்ஸ் டிஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அந்த கிவன் ஃபங்க்ஷனோட டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். அந்த வேல்யூ இன்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் கிடைக்குதான்னு செக் பண்ணுவோம். சம்ஸ் போடும்போது உங்களுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரியா? இது 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் நம்ம போடுவோம். நெக்ஸ்ட்டு அதுவே 3 வேரியபிள்ஸாக இருக்குது அப்படின்னா கிவன் ஃபங்க்ஷனு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ் இன்ட்டு டோ எஃப் பை டோ எக்ஸ் ஒய் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் டோ நெக்ஸ்ட்டு இசட் இன்ட்டு டோ எஃப் பை டோ ஒய் இந்த வேல்யூ ஆட் பண்ணுற வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண டிகிரி ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனோட டிகிரி இன்ட்டு கிவன் ஃபங்க்ஷனாக இருக்கா இருந்துச்சு அப்படின்னா என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணிடுது? ஆய்லர் ஸ்டேட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்றது மீனிங். சரியா? உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் ஆய்லர் ஃபார்முலா த தியரம் ஆய்லர் தியரம் ஆன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுட்டு இந்த 2 ஃபார்முலாவும் உங்களோட சப்ஜெக்ட் நோட்டில் எழுதிடுங்க. சரியா? இந்த ஃபார்முலாவும் 2 வேரியபிள் இருந்துச்சுன்னா எப்படி எழுதணும், 3 வேரியபிள்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி எழுதணுன்றது. நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் வித் டிகிரி 1 இருக்கான்னு நம்ம செக் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னாவே நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ் ஒய்க்கு பதிலாக டிஒய் சப்ஸ்டியூட் பண்ணணும். கிவன் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே எக்ஸ் ஒய்க்கு பதிலாக டிஎக்ஸ் டிஒய், இங்கேயும் அதே மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். டினாமினேட்டரில் எக்ஸ் வேல்யூக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ நியூமரேட்டரில் இருக்க வேல்யூஸ் எல்லாத்துலேயும் பாருங்கள் டி ஸ்கொயர் காமனாக இருக்குது. ஸோ நம்ம அவுட் சைடு எடுத்துக்கலாம். டினாமினேட்டரில்
t காமனாக இருக்குது. ஸோ அவுட் சைடு எடுத்துக்கிறோம். ரிமைனிங் நம்ம கேன்சல் பண்ணும்போது ஆன்சர் என்ன கிடைக்குது? t இன்ட்டு given ஃபங்க்ஷனில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்களோ அதே சேம் ஆன்சர் x ஸ்கொயர் ப்ளஸ் 5x மைனஸ் 10y ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டர் 3x ப்ளஸ் y 7y. ஸோ இது என்ன, இது ஃபுல்லாகவே நம்ம given ஃபங்க்ஷனாக இருக்குது. தட் இஸ் f of x, y. இந்த மாதிரி ஆன்சர் கிடைச்சதுனால டீயோட பவரில் என்ன வேல்யூ இருக்குது? 1. ஸோ given ஃபங்க்ஷன் given f is a homogeneous function with degree என்ன? 1. என்ன வேரியபிள் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஒரு ஃபங்க்ஷனாக கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அந்த கான்ஸ்டண்ட்டோட பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை தான் அந்த ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷனோட டிகிரின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட் சம். இஃப் u ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் டிவைடட் பை ரூட் எக்ஸ் ரூட் ஒய் ப்ளஸ் ரூட் ஒய் தென் எக்ஸ் டோ யூ பை டோ எக்ஸ் y into dou u by dou y is equal to 1 by 2 tan u அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ நம்ம இதுக்கு இது எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு இல்லையா? ஆயிலர் ஃபார்முலாவில் நம்ம இந்த மெத்தடில் தான் பார்த்தோம். ஸோ அதே கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். u இருக்குது, சைன் வேல்யூ ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு சைன் யூவாக கன்வெர்ட் ஆகிடுது. சரியா? நெக்ஸ்ட்டு கிவன் வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை டோ ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஒய்ன்னு கிடைச்சிருது. இதுக்கப்புறம் நம்ம tx dy வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். txக்கு பதிலாக tx அண்ட் ty வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? tx ப்ளஸ் ty பை ரூட் tx ரூட் tyன்னு கிடைக்குது. இது நம்ம ரூட் t இன்ட்டு ரூட் எக்ஸ் ப்ளஸ் ரூட் t இன்ட்டு ரூட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். இந்த டூ டேர்ம்ஸ்லேருந்து நம்மளுக்கு காமனாக ரூட் t அவுட் சைடு எடுத்துக்கலாம். சரியா? நெக்ஸ்ட்டு காமனாக எடுத்ததுக்கு நியூமரேட்டரில் டி காமனாக இருக்குது, டினாமினேட்டரில் ரூட் டி காமனாக இருக்குது. நம்ம டீயை ரூட் டி இன்ட்டு ரூட் டின்னு எடுத்துக்கலாம். ஸோ கேன்சல் ஆகும்போது ரூட் டின்னு இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்க வேல்யூ கிவன் கொஸ்டினே இருக்கான்னு செக் பண்ணுறோம். ப்ளஸ் ஒய் கிவன் கொஸ்டினே இருக்கா? ஸோ கிவன் கொஸ்டினே அந்த வேல்யூ எதுக்கு என்னென்னு யூஸ் பண்ணியிருக்கோம்? சைன் யூ u, x, y. So sin u of x, y is a homogeneous function of degree 1 by 2. Sin u என்ற function என்ன function? Homogeneous function. அதோட டிகிரி என்ன? 1 by 2. நெக்ஸ்ட்டு இதில் ஆயிலர் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது ஆயிலர் ஃபார்முலா என்ன? x dou f by dou x, y dou f by dou y 1 by 2 f. fன்றது இங்கே என்ன இருக்குது? sin inverse of sin u, sin of u. இதில் நம்ம சைன் யூ வேல்யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சால்வ் பண்ணுறோம். சைன் யூ டோ யூ பை டோ எக்ஸ் சைன் யூவை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது காஸ் யூ டோ யூ பை டோ எக்ஸ் கிடைக்குது. இந்த டூ டேர்ம்ஸ்லேயே நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? காமனாக இருக்குது, காஸ் யூ காமனாக இருக்குது. அவுட் சைடு எடுக்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் காஸ் யூ ஆப்போசிட் சைட் போகும்போது நம்மளுக்கு tan u ஆன்சர் கிடைச்சிருது. சரியா? ஸோ ஆயிலர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி நம்ம சம் சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். இது வெரி 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 இம்பார்ட்டன்ட் 5 மார்க். சரியா? டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுனாவே ஆயிலர் தியரம் யூஸ் பண்ணலாம். ஆயிலர் தியரமில் எஃப்க்கு பதிலாக சைன் யூ யூஸ் பண்ணி சம் சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 8.7 கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த டிகிரி கொடுத்துருக்காங்க. இப்போது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா டிகிரி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்கு. இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக டிஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக டிஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு காமன் வேல்யூ காமன் டேர்ம்ஸ் அவுட் சைடு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு 2 டேர்மில் மட்டும்தான் காமன் டேர்ம் அவுட் சைடு எடுத்து சம் சால்வ் பண்ண முடியும். ரிமைனிங் எதுவுமே காமனாக அவுட் சைடு எடுக்க முடியாதுன்றதுனால இட் இஸ் நாட் அ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன். டி கான்ஸ்டன்ட் நம்ம யூஸ் பண்ணுற கான்ஸ்டன்ட் இன்ட்டு கிவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஹெச் ஆஃப் எக்ஸ் ஒய்லையும் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூ டிஎக்ஸ், ஒய் வேல்யூ டிஒய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம்
நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இருக்க காமன் வேல்யூஸ் அவுட் சைடு எடுத்துகிட்டு இட் இஸ் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லிடுறோம். நியூமரேட்டரில் டோட்டலாக டி ஸ்கொயர் டி க்யூப் இருக்குது, தட் இஸ் டி பவர் 5. அதே மாதிரி செகண்ட் டேர்ம்லேயும் டி பவர் 5 இருக்குது. தேர்டு டேர்மில் டி பவர் 4 ப்ளஸ் பவர் 1 இருக்கிறதுனால டி பவர் 5. டோட்டலாக நியூமரேட்டரில் இருக்க வேல்யூவில் டி பவர் 5 காமனாக அவுட் சைடு எடுத்துக்கலாம். டினாமினேட்டரில் டி ஸ்கொயர் காமனாக இருக்குது, அவுட் சைடு எடுத்துகிட்டு சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு நியூமரேட்டர் டி டேர்ம்ஸ் டி க்யூப் கிடைக்குது, பவர் 3 இருக்குது. ரிமைனிங் இருக்க டேர்ம்ஸ் கிவன் ஃபங்க்ஷன்னு கிவன் என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்களோ அதோ சேம் ஃபங்க்ஷனே இருக்கிறதுனால நம்ம இட் இஸ் த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லிடலாம். வித் டிகிரி டி பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அதோட டிகிரி. சரியா? இட் இஸ் த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டிகிரி 3. நெக்ஸ்ட்டு சம்மும் கொடுத்துருக்காங்க. ஜி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட், இதை நம்ம ஹோல் பவர் 1/2ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இதுலேயே டிஎக்ஸ் டிஒய் டிஇசட் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு காமன் டேர்ம் அவுட் சைடு எடுக்கும்போது நம்மளுக்கு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் இருக்க டி கேன்சல் ஆகிடுது. கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷனே கிடச்சிருது, கிவன் ஜி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய்யே கிடச்சிருது. தட் இஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் கம்மா இசட்டாக கிடச்சிருது. இங்கே வேல்யூ எதுவும் இல்லைங்கிறதுனால டி பவர் 0வாக கன்சிடர் பண்ணிடுறோம். ஸோ இட் இஸ் த ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் அ டிகிரி 0ன்னு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு யூ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்லேயும் நம்ம எக்ஸ் டிஎக்ஸ் ஒய் டிஒய் இசட் டிஇசட்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்மில் டி ஸ்கொயர் எக்ஸ் ஒய் கிடைக்குது. செகண்ட் டேர்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணதுக்கப்புறம் நியூமரேட்டரில் டி ஸ்கொயர் அவுட் சைடு வந்துடும், டினாமினேட்டரில் டி ஸ்கொயர் அவுட் சைடு வந்துடும். இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும்போது நம்மளுக்கு கிவன் ஃபங்க்ஷன் டி ஸ்கொயர் இன்ட்டு கிவன் ஃபங்க்ஷனாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதை ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் மட்டும்தான் டி வேல்யூ இருக்குது, ரிமைனிங் டேர்ம்ஸில் எதுவுமே காமன் டேர்ம் அவுட் சைடு எடுக்கிற மாதிரி இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஏ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட் பண்ணிடுறோம். செகண்ட் சம் இதுவும் ஐலர் ஃபார்ம் வெரிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனை செக் பண்ணிவிட்டு அதோட டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஐலர் தியரம்னாவே நம்ம டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணால் தான் சம் சால்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன், எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு டிகிரி வேல்யூ தட் இஸ் கன்சிடர் பி. டிகிரியை நம்ம பின்னு கன்சிடர் பண்ணுவோம் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய். இந்த மாதிரி தான் நம்ம வேல்யூ செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு டிஎக்ஸ் டிஒய் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது எல்லா டேர்ம்லேயுமே டி க்யூப் காமனாக இருக்கிறதுனால அவுட் சைடு எடுத்துகிட்டு அதோட டிகிரி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ டிகிரி 3. ஸோ ஆயிலர் தியரம் நம்ம என்னென்னு சொல்லலாம், டிகிரி 3 கிடச்சதுனால இந்த வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண போகிறேன். எக்ஸ் ப்ளஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை டோ எஃப் பை டோ ஒய் 3 இன்ட்டு கிவன் ஃபங்க்ஷனாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். கிவன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் அப்படின்னாவே எக்ஸ் வேரியபிள் டேர்ம் இருக்க டேர்ம்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். லாஸ்ட்டு டேர்மில் எக்ஸ் இல்லைங்கிறதுனால இதை கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணிவிடுவோம். எக்ஸ் க்யூப் 3x ஸ்கொயர், இங்கே இருக்க எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x இருக்கும். இங்கே ஆல்ரெடி -2y கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால -4xy. நெக்ஸ்ட்டு இங்கே 3y ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் எக்ஸ் வேரியபிளில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1 கிடைக்கும், தட் இஸ் 3y ஸ்கொயர். அதே மாதிரி y வேரியபிள் ஃபஸ்ட்டு டேர்மில் கான்ஸ்டண்ட்டாக கன்சிடர் பண்ணும்போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. இதில் ஒய்யோட கான்ஸ்டன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -2x ஸ்கொயர், அது அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1. நெக்ஸ்ட்டு 3x கான்ஸ்டன்ட் ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2x, 3 × 2 6 ஆகிடுச்சு, 6xy. எகெயின் ஒய் க்யூப் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 3y ஸ்கொயர். இதை நம்ம எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆன்சர் 3x க்யூப். லைக் டேர்ம்ஸ் எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் 3x க்யூப் -6x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 9xy ஸ்கொயர் ப்ளஸ் 3y க்யூப். இது எல்லா டேர்ம்ஸ்லையுமே 3 காமனாக இருக்கிறதுனால அவுட் சைடு எடுக்கிறோம். இந்த வேல்யூ கிவன் ஃபங்க்ஷனாக இருக்கான்னு செக் பண்ணுறேன். கிவன் ஃபங்க்ஷனில் கிவன் ஃபங்க்ஷன் எக்ஸ் க்யூப் -2x ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3xy ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் க்யூபாக இருக்குது. இதுவும் அதே தான் கிடச்சிருக்கு. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு கிவன் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிட்டோம், ஆயிலர் தியரமை வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக இருக்குது.
இங்கே வேல்யூ 3 இன்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் ஆன்சராக இருக்குது. ஸோ ஆய்லர் தியரம் வெரிஃபைடு. நெக்ஸ்ட்டு சம்மும் சேம் மாடலே தான். ஃபஸ்ட்டு ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனோட டிகிரி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிஎக்ஸ் டிஒய்வை சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு டி இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டி பவர் 1 இருக்கிறதுனால டிகிரி 1. ஸோ ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷனுங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கணும்? டோ ஜி பை டோ எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் டோ ஜி பை டோ ஒய் இன்ட்டு ஒய்யோட வேல்யூ ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ கிவன் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஸோ இந்த நம்ம வேல்யூவில் நம்ம ஃபஸ்ட்டு யூவி மெத்தடில் நம்ம டிஃபரென்ஷியேட் பண்ண போகிறோம். இட் இஸ் யூவி u x u dash u equal to x u dash equal to 1. Next v value log y by x v dash equal to log x differentiate பண்ணும்போது 1 by y by x கிடைக்கும். இந்த 1 y by x again differentiate பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? y by x differentiate பண்ணுறோம். இந்த y by x differentiate பண்ணும்போது நம்மளுக்கு x பவர் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 2ன்னு கிடைக்கும். சரியா? இந்த எக்ஸ் பவர் மைனஸ் 2 டினாமினேட்டர் வரும்போது இந்த டேர்மை கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் 2 காலம் போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி ஆன்சர் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். யூ வி டேஸ் வி யூ டேஸோட வேல்யூ 1ன்றதுனால இங்கே எந்த வேல்யூவும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கலாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் பை கேன்சல். இந்த டேர்ம்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஃபுல் டேர்ம் என்னவாக ஆகிடுது? 1 ரிமைனிங் லாக் ஒய் பை எக்ஸ். நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு அதே சேம் மாடல் ஒய் பை எக்ஸே தான் டிஃபரென்ஷியேட் பண்ணுறோம். யூ வி யூ வேல்யூ எக்ஸ் வி வேல்யூ லாக் 1 பை எக்ஸ். இதை டிஃபரென்ஷியேட் பண்ணும்போது லாக் ஒய் பை எக்ஸ் 1 by y by xன்னு கிடைக்கும். இங்கே நம்ம எந்த வேரியபிள் வித் ரெஸ்பெக்ட் டு வேரியபிள் என்ன வேரியபிள்? y வேரியபிள்ன்றதுனால இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும்? 1 by x. சரியா? அங்கே ஃபஸ்ட்டு நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் செஞ்சதுனால மைனஸ் 1 by x ஸ்கொயர்னு கிடைச்சிது. இப்போ நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1 by x மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக நீங்கள் போடணும். போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் பை ஒய்ன்னு கிடைக்குது. ஸோ டோ ஜி பை டோ எக்ஸ் டோ ஜி பை டோ ஒய் வேல்யூவை கிவன் ஆயிலர் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடைச்சிருது? எக்ஸ் லாக் ஒய் பை எக்ஸ் இட் இஸ் கிவன் ஃபங்க்ஷன். கிவன் ஃபங்க்ஷன் என்ன? ஜி. ஸோ நம்ம என்ன வெரிஃபை பண்ணிட்டோம்? given x into dou g by dou x plus y into dou g by dou y equal to given function verify பண்ணிட்டோம். So hence the verified. Next fourth sum அதே மாடல் தான். tx ty denominatorல t காமன் அவுட் சைடு எடுக்கும்போது நம்மளுக்கு இங்கே இருக்க t ஸ்கொயர் டினாமினேட்டர் t பவர் 1/2 இருக்கும். இது நியூமரேட்டர் போகும்போது 2 மைனஸ் 1/2 ஆகும். இதை சிம்பிளை பண்ணும்போது நம்மளுக்கு 4 மைனஸ் 1/2 தட் இஸ் 3/2ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதுதான் t பவர் 3/2. ஸோ நம்மளுக்கு டிகிரி ஹோமோஜினியஸ் டிகிரி 3/2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ டைரெக்டாகவே நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். Next fifth sum log of x square plus y square. இதிலே நம்ம homogeneous function செக் பண்ணிவிட்டு ஆன்சர் 1 கிடைக்குதான்னு செக் பண்ண போகிறேன். டபுள் சைடும் vன்ற ஃபங்க்ஷன் லாகில் இருக்குது. டபுள் சைடும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது e பவர் v ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கிடச்சிருக்கு. இந்த வேல்யூவை நம்ம எஃப்னு எடுத்துக்கிறோம். இதில் நம்ம tx ty சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஹோமோஜினியஸ் ஃபங்க்ஷன் வித் டிகிரி 1ன்னு கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்? இந்த வேல்யூ f ஈக்குவல் டு இ பவர் v. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம்? x ஈக்குவல் டு கிவன் ஃபங்க்ஷன் இங்கே டிகிரி 1 கிடைச்சதுனால நம்ம டைரெக்டாகவே 1 இன்ட்டு எஃப்னு சொல்லலாம். எஃப்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? இ பவர் வின்னு எடுத்துருக்கோம். ஸோ எகெயின் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இங்கே இவியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் வி டோ வி பை டோ எக்ஸ்
இங்கே இ பவர் விஏ வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இ பவர் வி டோ வி பை டோ ஒய்ன்னு கிடைக்குது. இதில் இ பவர் வி டைரெக்டாக கேன்சல் ஆகி ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு 1ன்னு கிடச்சிருது. சரியா? நெக்ஸ்ட்டு 6th சம். இதில் நம்ம ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் செக் பண்ணிவிட்டு ஆன்சர் சால்வ் பண்ண போகிறேன். given tx ty வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இங்கே லாக் இருக்கிறதுனால ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போதும் இ பவர் டபிள்யூவாக கிடச்சிருது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபங்க்ஷன் இ பவர் டபிள்யூங்கிறது எஃப்ஆக எடுத்துக்கிறோம். இ பவர் டபிள்யூங்கிறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் நம்ம எக்ஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு டிஒய், இசட் ஈக்குவல் டு டிஇசட்னு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் இங்கே கம்ப்ளீட் பண்ணி டிகிரி 5ன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் என்ன செய்யலாம், எக்ஸ் டோ எஃப் பை டோ எக்ஸ், எக்ஸ் டோ கிவன் ஃபார்முலாவில் வேல்யூ அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு 5EWன்னு கிடைக்குது. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டபுள் சைடு இருக்க EW கேன்சல் ஆகி ஃபைனல் ஆன்சர் 5ன்னு ஆன்சர் கிடச்சிருது. ஸோ இந்த சம்மில் நீங்கள் என்ன கம்ப்ளீட் பண்ணணும், இங்கே x வேல்யூ tx, y வேல்யூ ty, z வேல்யூ tz சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு காமன் டேர்ம்ஸ் அவுட் சைடு எடுத்ததுக்கப்புறம் டிகிரி 5 கொண்டு வரணும். சரியா? t பவர் 5 இன்ட்டு கிவன் ஃபங்க்ஷன் கிடைக்குதுன்னு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். இங்கே ஸ்டெப்ஸ் மிஸ் ஆகுது, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரொம்பவே ஈஸியான எக்ஸசைஸ், அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.